ஒரு முறை என்னுடைய திருச்சபையில் ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. ஆராதனையின் ஒரு கால் பகுதி நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சகோதரி ஒருவருக்குள் இருக்கிற பொல்லாத ஆவி அலக்களித்து ஆட ஆரம்பித்தது. பயங்கரமா ஆடிச்சு. இயேசுவின் நாமத்தில் அதற்கு கட்டளையிட அது அமைதிப்பட்டது. அதற்கு சொன்னேன், ஆராதனை முடித்து நீ பேசுவதற்கும் நான் உன்னோடு பேசுவதற்கும் நேரம் தருவேன், அது மட்டும் நீ அமைதியாக இருக்கணும். அது அமைதியா இருந்துருச்சு. கூட்டம் முடிந்து அந்த சகோதரியை என்னிடத்தில் அழைத்து வந்தாங்க. அந்த சகோதரியின் அவங்கள முழங்கால் படியிட்டு அவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது ஒரு பெண்மணி, ஆனா அந்த சகோதரியின் சத்தம் ஆண் குரல். ஆமா, அப்ப நல்ல கனத்த சத்தத்துல என்ன பாஸ்டர்னு சொல்லுச்சு. யாரு? அந்த சகோதரிக்குள்ள இருந்து அசுத்தா பாஸ்டர் அப்படின்னு கூட்டுச்சு. உடனே அப்ப தெரிஞ்ச பேய் தான் போல. சில பேய்களுக்கு தெரியாது. இன்னைக்கு மத்தியானம் ஒரு அசுத்தாவி ஆடிச்சு. தோத்திர தலையில கை வச்சு வேலையை ஆரம்பிச்ச உடனே ஜஸ்டின் என்ன விடுன்னு என் பேர் தெரிஞ்சிருக்கு கழுதைக்கு. மனுஷனே ஜாதி பேர் நம்ம பேரை சொல்ல மாட்டேன், அது எனக்கு சொல்லுது ஜஸ்டின் என்ன விடுன்னு. ஆனா முழு பேர் தெரியல. அப்ப சொல்லுது பாஸ்டர் அப்படின்னுச்சு. அப்ப என்ன தெரியாம செத்து போயிட்டேன். எப்படி? அந்த பேய் என்ன சொல்லுச்சு? பிசாசு, பாஸ்டர் தெரியாம செத்து போயிட்டேன். கடைசியில கொஞ்சம் துருவி 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 கேட்டா யாரு எங்க எப்படி அதெல்லாம் கேட்கும் பொழுது கொஞ்சம் வேடிக்கையா இருந்துச்சு. செத்து போன ஒரு ஆளுக்கு பேரை சொல்லுச்சு. அது என்ன சொல்லுச்சு தெரியுமா? தெரியாம செத்து போயிட்டேன், தெரியாம செத்து போயிட்டேன். நானே இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ரொம்ப ஓப்பனா பேசுவாங்க, ஓப்பன் மீட்டிங்ல எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேசுவேன். அதுக்கு காரணம் என்னன்னா, என் பிரசங்கத்தை கேட்கிற யாரும் தெரியாம சாகக்கூடாது, தெரிஞ்சே சாகணும். இனி யார் பாஸ்டர் எனக்கு தெரியாம செத்து போயிட்டேன்னு சொல்லவே கூடாது. பாஸ்டர் நான் தெரிஞ்சு சாகணும். அதனால நம்ம சத்தியத்தை மிக தெளிவாய் புரிந்து கொள்ளுகிற அளவிற்கு நம்ம பேச வேண்டிய அவசியம் வருது. அன்னைக்கு அந்த அசுத்த அந்த ஆவி என்னோடு பேசிய பொழுது எனக்கு நல்ல நினைவு இருக்கிறது. வருஷங்கள் ஆயிப்போச்சு. தன் வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகளை அல்லது வரவிருந்த பிரச்சனைகளை கண்டு பயந்து அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளுவதற்கு துணிவில்லாமல் தற்கொலை செய்து கொண்ட ஒரு மனிதனுடைய பெயரை சொல்லி, ஐயா வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை முன்னாடி இருக்கு, அதை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. அப்ப எதிர்கொள்ளுவதற்கான பலனும் இல்லை. அப்ப பலன் இல்லை, எதிர்கொள்ளாமல் வழி இல்லை என்று சொல்லுகிற நிலை வந்த பொழுது அவங்க எடுத்துக்கொண்ட முடிந்துதான் தற்கொலை. ஆனா உண்மையிலேயே இந்த இரவில் சொல்லுகிறேன், எதிர்கொள்ள வேண்டும், ஆனால் எதிர்கொள்ள பலன் இல்லை. முன் செல்ல வேண்டும், என்னால் முன் செல்ல முடியவில்லை. நான் இளைப்படைந்திருக்கிறேன், களைப்படைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு இந்த இரவில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒருவேளை மரணம்தான் முடிவு, மரிப்பதை தவிர வேறு வழி இல்லை. இந்த பிரச்சனைகளை நான் சாகிறது வரை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்கிற ஒரு மனநிலையில் நீங்கள் இன்றைக்கு ராத்திரியனுடைய செய்தியை கேட்பீர்கள். ஆனால் மரணத்திற்கு பிறகுதான் பிரச்சனை சால்வ் ஆகும் என்று நீங்க நினைக்க வேண்டாம். உயிரோடு இருக்கும் பொழுதே உதவி செய்கிற ஒருவர் இருக்கிறார், நான் பிரசங்கிக்கிற இயேசு. அல்லேலூயா. நான் செத்தால் தான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் பிரதர், நான் மரித்து போனால் தான் இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில் முடிவுக்கு வரும், அதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை என்று சொல்லுகிற எவராகிலும் என்னுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களானால், அன்பானவர்களே, மரணத்திற்கு பிறகு அல்ல பிரச்சனைக்கு பரிகாரம், உயிரோடு இருக்கும் பொழுதே பிரச்சனைக்கு பரிகாரம். அதுதான் பரிகாரியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கடந்த 2000 வருஷமாய் ஆண்டவர் இயேசு தன்னுடைய வார்த்தைகளை இந்த உலகத்திற்கு அவர் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். கடந்த 2000 வருஷமாய் இளைப்படைந்தவர்கள் பலனடைந்து கொள்ளுகிற வாய்ப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள்.